வெட்டு காயங்களோடு நடக்க முடியாமல் நடந்து வந்த திமுக நிர்வாகி. சிஎம் மாநாட்டுக்கு அழைக்கலன்னு இப்படி ஒரு வெறிச்செயலா? தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் எடுத்திருக்கக்கூடிய லட்சுமிபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் முத்துப்பாண்டி. இவர் அதே கிராமத்துல கடந்த 20 வருடங்களா திமுக கிளை செயலாளராக இருந்து வருவதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து தூத்துக்குடியில தேர்தல் பரப்புரையும் நடந்திருக்கு. இதுல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரை வரவேற்கிறதுக்காகவே லட்சுமிபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய திமுகவினரை அழைத்து செல்லும் விதமா முத்துப்பாண்டி மற்றொரு திமுக நிர்வாகியோட சேர்ந்து இருசக்கர வாகனத்திலையும் வந்திருக்காரு. அப்ப அதே பகுதியை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் முத்துப்பாண்டிய வழிமறைச்சு என்னையே மாநாட்டுக்கு அழைக்கலன்னு கடுமையான வாக்குவாதம் செய்ததா கூறப்படுது. மது போதையில இருந்ததா கூறப்படக்கூடிய சூழல்ல தான் திடீர்னு அவர் மறைத்து வைத்திருக்கக்கூடிய கூர்மையான ஆயுதத்தை கொண்டு முத்துப்பாண்டிய சரமாரியா தாக்கியிருக்காரு. இதுல படுகாயமடைந்த முத்துப்பாண்டிய அக்கம் பக்கத்தினர் உடனடியா மீட்டு அரசு மருத்துவமனைக்கும் அழைத்து போயிருக்காங்க. தலை கை பகுதிகளில் வெட்டு காயங்களோடு நடக்க முடியாம நடந்து வரக்கூடிய காட்சிகளும் பதிவாகி இருக்கு. இதை தொடர்ந்து தப்பி ஓடிய ஞானசேகரனை விளாத்திக்குளம் போலீசார் உடனடியா கைது செய்து சிறையில் அடைத்ததாகவும் கூறப்படுது. திமுக நிர்வாகிய ஒரு நபரை வெட்டிய சம்பவம் அந்த பகுதி முழுவதுமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த செய்திகளை வழங்கியோர் மஞ்சு குரூப், சிம்ஸ் பார்மசி, ஹலோ டாக்டர், கிராண்ட் ராயல் டூர்ஸ்.